தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 116:11. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மன கலக்கத்தில் நான் சொன்னேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அவர்களுடைய அன்பு அனைத்தும் பொய். கர்த்தருடைய இயேசுவினுடைய அன்பு மட்டுமே உண்மையான அன்பு என்பதை விளக்குவதற்காகத்தான் தாவீது இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு கூறுகின்றார். பிரியமானவர்களே, தாவீதை பார்த்தீர்கள், அவர் ஒரு பெரிய அரசன், அவரிடம் இன்று நன்மை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் அவர் தனது மகனுக்கு பயந்து ஓடும் பொழுது அவன் அன்பாக நினைத்தவர்கள் கூட அவரை எதிர்த்து சொன்னார்கள், பேலியான் மகளை செத்துப்போ என்று சீமேயி என்ற ஒரு மனிதன் கூறினான். இப்படி பதவி இல்லை என்று தெரிந்த உடனே நேசித்த மனிதர்கள் கூட இகழ ஆரம்பித்து விடுவார்கள். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நமக்கு ஏதானும் சப்போர்ட்டிற்கு நமக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை என்று தெரிந்தாலோ, அல்லது பணத்தில் குறைந்ததாக தெரிந்தாலோ, அல்லது பதவியில் குறைந்து காணப்பட்டாலோ, உலகத்தில் உள்ள மனிதர்கள், சகோதர சகோதரிகள், என் பிள்ளைகள் கூட நம்மை அற்பமாக நினைத்து ஒதுக்குவார்கள். நம்மிடம் நன்மை பெற்றவர்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட அவர்களும் நமக்கு எதிர்த்து நிற்பார்கள். பிரியமானவர்களே, ஆனால் நம்முடன் என்றும் இருப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் நமக்காக நம்மை வாழ்வடைய செய்ய வேண்டும், நம் பாவங்களை நீக்க வேண்டும், நம்மை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அன்பில் தனது ஜீவனையே கொடுத்தார். அவரது கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த அன்பை பார்த்தீர்களா? இந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த அன்பும் கிடையாது. ஆகவேதான் கர்த்தர் கூறுகின்றார், உலகத்தில் உள்ள மனிதனை நம்பாதே, நாசியில் உள்ள மனுஷனை நம்புவதற்கு நீ எம்மாத்திரம் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த கிருபை நாட்களில் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா, அதில் இந்த பரிசுத்தத்தை நாம் காக்க வேண்டும். எந்த மனிதரை நம்பக்கூடாது, எந்த மனிதர்களுக்கும் நாம் உறுதுணையாக செல்லக்கூடாது. கர்த்தர் மட்டுமே நல்லவர் என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமே வெளியே எந்த மனிதரை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கி நம்முடைய நற்பெயரை கெடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ நாம் உறுதுணையாக இருக்கக்கூடாது. தவறு செய்கிறவர்களுக்கு ஒரு சில நேரங்கள் நாம் துணை செய்து செல்லுவோம். ஆனால் அதே தவறு திருப்பி நம்மேல் திருப்பப்படும். பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால், நாம் தவறான ஒருவருக்கு நாம் நண்பர், எனது உறவினர், எனது சகோதரர் என்று அவர்களுக்கு துணை செய்திருப்போம். உடனே கர்த்தர் நீ தவறான ஒன்றுக்கு துணை செய்தார் என்று அவர்களை நமக்கு எதிரியாக மாற்றிவிடுவார். ஆகவே இன்றிலிருந்து அனைத்து நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களும் வேஷமானவர்கள், பொய்யானவர்கள். கர்த்தர் மட்டுமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்மை என்று நம்பி அவருக்கு பிரியமாக வாழ்வோம். நாமும் நம் சந்ததிகளும் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தை மூலமாக அப்பா எங்களுக்கு கூறிய அந்த அருமையான செய்திக்காக நன்றி அப்பா. என்னுடன் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் கூறினீர், மனிதர்களுடைய அன்பு பொய், என்னுடைய அன்பு மட்டுமே உண்மை என்று சில எடுத்துக்காட்டுகள் மூலம் எங்களுக்கு நிரூபித்தீர்கள் அப்பா. நாங்கள் கூட சில மனிதர்களை நம்பி உமக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்ய நாங்கள் உறுதுணையாக இருந்தோம் என்றால் அதற்காக நாங்கள் வருந்துகின்றோம், மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. இன்றிலிருந்து எந்த மனுஷனை நம்ப மாட்டோம், எந்த
மனிதர்களையும் நாங்கள் அவருடைய அன்புக்கு நாங்கள் ஏங்க மாட்டோம். உம்முடைய அன்புக்கு மட்டுமே ஏங்குவோம். நீர்தான் எங்களை மீட்க எங்கள் உமது ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தி உமது அன்பு மட்டுமே உண்மையானது என்று அறிந்து கொண்டோம். அப்பா, என்னுடன் சேர்ந்து அறிக்கையிடுகின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை மன்னியுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சாட்சியாய் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.